ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் செய்பணி வினவல் என்ற தலைப்பில் 9வது பாடலில் ஆறா அமுதம் அளித்து அருளி அன்பால் இன்ப நிலைக்கு ஏற்றி சீரார் சிற்றம்பளவானின் செல்வ பிள்ளை ஆக்கினையே ஏறார் இன்ப அனுபவங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்றேன் தீரா உலகில் அடிச்சிறியேன் செய்யும் பணியை தெரிந்தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஆறா அமுதம் அளித்து இறைவனால் வருவிக்க உற்றவர் அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்று இறைவனால் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்கின்றார். ஓதாது அனைத்தும் உணர்ந்தவர் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தனைக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பார். மேலும் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிரும் இன்பம் அடைவதற்கு அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற ஓர் இயற்கை உண்மை கடவுள் உள்ளார் என்பதை இறைவன் இவருடைய மெய்யறிவில் விளக்குவித்து விளக்கம் பெற்றவர். அப்பேற்பட்டவர் இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமர உயிர் நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து உயிரை பற்றிய துன்பம் 7: பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் பசியும் கொலையும் மிகவும் கொடுமையானது. அதை நீக்குவது பரோபகார செயல் என உணர்ந்து நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 சமரச சத்திய தர்மசாலை நிறுவி அன்று முதல் இன்று வரை கோடான கோடி ஏழைகள் பசிப்பிணியை நீக்கினார். அதனால் அவருக்கு இந்த உபகாரத்தால் ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் காற்றின் செயல்பாடு, ஒளியின் இயக்கமாகிய ஆன்ம பிரகாசத்துடன் கூடியது. இப்பொழுது அறிவுக்கு ஓர் அறிவு. மேலும் இவர் ஆண்டவரிட அன்பும் உயிர்கள் பால் தயவும் மட்டுமே கொண்டு பற்றற்றான் பற்றியினை பற்றியிட வேண்டுவது பற்றற்றால் என்றால் பழியாதால் என இவர் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி எவ்வித பலன் எதிர்பாராமல் அன்னவரயம் செய்து வந்தார். அதனால் அருள் பூரணமானதால் இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி அருட்ஜோதி எனும் தயவு பேராற்றல் இவர் ஆன்மாவுடன் கூடியது. இவர் ஆன்மாவுடன் கூடியவுடன் இவருக்கு மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடிய நிற்பது. இது அருட்பெருஞ்சு இறைவனன் வந்து கலந்தால் ஊறுகின்ற தயவு பேராற்றலால் உண்டாகக்கூடிய அமுதம். இந்த அமுதம் என்பது அவ்வளவு எளிதானது வேலையும் அல்ல.
அப்படி இந்த அமுதத்தை உண்டுவிட்டால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்ற நிலை நமக்கு கிட்டிவிடும். அன்பருக்கு அன்பால் இன்ப நிலைக்கு ஏற்றி இவர் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டதால் இவருடைய அன்பெனும் பிடியுள் அகப்பட்டு விட்டார். அதனால் இவரை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு என பேருபதத்தில் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். சீரார் சிற்றம்பளவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. சீரார் தனி சிறப்புடையது. காரணம், இதுவரை தன்னை யாருக்கும் காட்டாது தற்போது வள்ளலார் மூலம் தன்னை வெளிப்படுத்தி தான் எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளேன், பர உபகார செயலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் மட்டுமே தன்னை அடைய முடியும் என அறிவுறுத்தி அந்த வழியில் சென்று இறையால் அடைந்த வள்ளல் பெருமானை தன்னுடைய செல்வப்பிள்ளை ஆக்கியுள்ளார் இறைவன். ஏறார் இன்ப அனுபவங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்றேன், எல்லா உலகம் என் வசம் ஆயின, எல்லா இன்பம் என்பின்பம் ஆயின என்பார் நம் பெருமான். அதாவது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, 448 கோடு ஆடூர் ஆற்றல், கூட்டூறு சித்திகள் கோடிபல் கோடி, அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பெற்று இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை இவர் கையில் கொடுத்துள்ளார். தீரா உலகில் அடிச்சிறியேன் செய்யும் பணியை தெரிந்தருளே. என்றும் நிலைத்த உலகில் பெருமான் அவர்களுக்கு அருள் ஒளியை வழங்கி உலகலாம் பரவ காரியப்பட்டு எல்லா உயிரும் இன்பமாக வாழ நீ அருள் புரி என இறைவன் பணியிட்டுள்ளார். அப்பணியை நம் பெருமான் ஞானதேகம், அதாவது தோன்றுவார் மறைவார், மறைவார் தோன்றுவார், ஒளி தேகம் மறைந்து உள்ளது. நம் ஊன கண்களுக்கு அது தெரியவில்லை. அவர் அண்டக்கோடி முழுவதும் காணும் கண்கள் எய்தியவர். அவருக்கு நம் செய்யும் செயலனைத்தும் தெரியும். நாம் பாடுபட்டால் பாடுபட்டதற்கு ஏற்ப இறை அக அனுபவம் நம்முள் கூடும். ராமலிங்காவை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் திருச்சி.